விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக விவசாயத்தில் 3-4 ஸ்டெப்பாக படிப்படியாக நம்ம போகணும். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பயிரெல்லாம் வளர்த்து கடைசியில் அது பால் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் முதல்ல நம்மளுக்கு நெல்லாக வரும். இதை நீங்கள் நெல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிக்யூட் திரவம் மாதிரி அது இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நெல்லாக வரும். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இது வரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியாகவே நம்ம முறையான மருந்து அடிச்சிடணும். அடுத்தது இரண்டாவதாக நம்ம பார்க்குறது, ஓரளவுக்கு சீரான தண்ணீர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு சீரான இது போன்ற தண்ணீர் கண்டிப்பாக இருக்கணும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பரவலாக உங்களுக்கு அது போல் தெரியும். இது 1-2 முதல் நாள் இருக்கும், 1-2 தான் இருக்கும். இது எவ்வளோ வேகத்தில் இருக்குன்னா, முதல் நாள் 1 இருக்குன்னா அடுத்த நாள் ஒரு 30 வரும், அடுத்த நாள் 300 ஆகும். இந்த மாதிரி அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். அதனால் இந்த நேரத்தில், அதாவது நம்மளுடைய தண்டு உருண்டு அது நெல்லாக மாறக்கூடிய நேரத்தில், இதில் வெள்ளை கலர் ஒரு லிக்யூடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லிக்யூடு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு தண்ணி தேவை. அதனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். அது மிக முக்கியமாக நெல் சாகுபடியில் ரொம்பவே முக்கியமான ஒரு நிலை இது. இதை ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம பாதுகாத்த நம்மளுடைய பயிர்கள், அதாவது நெல்லை அறுவடை செய்யக்கூடிய சூழலை உருவாக்குறது இந்த ஒரு சுச்சுவேஷனில் தண்ணி இருந்தால் தான் அது கற்காவாக போகாமல், கற்கானா என்னன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறது. வேஸ்ட் வெயிட்னால் இப்போ அதில் ஒன்றுமே இருக்காது, அது நெல்லே கிடையாது, அது வெறும் தோல் தான். அது ஆகாமல் இருக்கணும்னா இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சணுங்கிறத விட தண்ணி இருக்கணும், பாய்ச்சணுங்கிறத விட தண்ணி இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை இதுக்கு மேலே நம்மளால் தெளிவாக காட்ட முடியாது. இதுதான் கரெக்டான சூழல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இதுதான் சூழல், கரெக்டான சூழல். இந்த சூழலில் உள்ளே நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு திரவம் மாதிரி தான் இருக்குமே தவிர அது நெல்லாகாது. இது நாளடைவில் வெயில் அந்த மாதிரி இதில் காய அது மாறிடும். நன்றி.